டாலி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன், இங்கே இரு. ஐயோ, எனக்கு முடியாது. என்ன சத்தம்? கதவை யாரு இவங்க? 3 பைத்தியங்க சார். யார் சொன்னது? நாங்க பைத்தியம் இல்ல சார். ஒருத்த ஓடி வந்தவங்க நாங்க செட்டிக்கு வந்தோம். உள்ள போன்னு பார்க்க வந்தோம். இந்த ஆளுங்களை பூட்டிட்டோம். கதவை பூட்டு இல்ல, கத்தியில திறந்து காட்டுவோம். வேணாம் வேணாம். ஏமே இவங்கள போய் பைத்தியம்னு யார் சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் 3 பைத்தியங்களை அனுப்புறதா போன்ல சொன்னார். உடனே இவங்க வந்தாங்க. அவரு அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றான் சார். இங்க யாருமே வரல. வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நான் சொன்னா நம்புறேன் சார். கனகசபை நர்சிங் ஹோமுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலை கீழே வச்சுக்கணும், பல்லாந்து நடக்கும். ஆமா டாலி, என்ன பண்ற? முக்கியமான வீசன் டைப் பண்ணிக்கிறீங்க. அதை விட முக்கியமான வீசம் ஒண்ணு சொல்றேன், அதை மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணா, மாமா அலை மேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா, என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் திக்குதேன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருக்கிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌன விரதமா? வேண்டுதல். என்னடி வேண்டுதல? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டாளம் நல்லா இருப்பானா? ஐயோ அப்பா, அவன் பேசாதீங்க. உங்களுக்கு ஆமா 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 பெரிய கவர்னர் உங்க அப்ப. அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லன்னு. சரி முதல் புருஷனை பாக்குறா, வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். 1-1.5 இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்னு. தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது? தேன்மொழின்னு பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா 1 குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்பு விட்டு கடிக்க வைப்பேன். உங்களை அடிக்க விட்டா நீ கடிக்கிறது போதாதா கட்டரும்பு வரவா? ஆமா, எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாருக்கு தெரிந்து? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? ஒண்ணு இல்ல, டாலி இல்ல, டாலி. உன் தாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போதும். இன்னைக்கு என்ன சமையல்? என்ன குழம்பு? பச்சை கருவாடு மொச்சக்கொட்டையும் போட்டு ஆமா, நீ கோன்னு கொன்னக்கோல் வாசிக்கிறதுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வையே, நான் கிணத்தடிக்கு போய் கை கால அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க. பாப்பா அசிக்குது. தேன்மொழி என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் தான். சரி, துணி பத்திர வாசனை வருது. அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே, அடுப்பு அணைச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, வேற எங்கேயாவது பத்துதான் பாரு. வேற எங்க? ஐயோ ஆரம்பிச்சா தண்ணியில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா. என்னன்னு? ஆமா, சட்டை. எந்த சட்டை? தீபாவளிக்கு வாங்கினது. பின்ன தீபத்துக்கா வாங்கினேன். என்னப்பா? நம்ம வீட்டு விளக்கு. ஆமா, விளக்கு. அதுக்கு மேல விளக்கு. அது மேல எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெர்லிங் சட்டை. ஆசையா 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி தீச்சிட்டேரி. இதை லாய்க்கப்படாதே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆற்காட்டுக்கு நீ போ. நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க அது டாலி? சும்மா டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணும். மென்னிய
மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு ரெண்டு? அதுவா லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கேயோ பாருங்க. ஆமாண்டி போறேன், என் இஷ்டம் போறேன். ஒண்ணு விட மாட்டேன். டாலி கண்ணா டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்ப இல்ல, கனக சபை. ஐ சி, கண்கால் சப்பே. சரி, உன் இஷ்டம் அதுதான், கூப்பிட்டுக்கோ. சதா மேன், உனக்காக இங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது? நான் இங்க காத்திருக்குதா? நான் எலும்பு துண்டா? நோ மேன், டைம். ஓஹோ, நேரமாயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு டாலி. உனக்கு பொண்டாட்டி இது? அப்படி ஒரு உடான்ஸ் விட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. சதா போ மேன். டாலி டாலி கண்ணு, பாலைவனத்தில் இருக்கிற பனைமரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கிற. உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது மேன்? முடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, 3 முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சி? வாட் மீனிங் முடிச்சி? ஓஹோ, முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து வெளிய வாரணம். ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜின் பேண்டல் வெட்டிங். ஓ, வெட்டிங். என்ன மேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது டூயிட் பாட. என்ன மேன், நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? ஏடி நீ கிண்டல்ல கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா மணி? எங்க பரம்பரையே பெரிய விட்டா, எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாய கொப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கிறது ஃபேண்டா. ரியலி? எஸ் டாலி. டார்லிங். டாலி கண்ணு, இவ்வளோ இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு. உனக்கு எந்த சாங் மேன் பிடிக்கும்? பயோஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ, மனோரமா சாங். வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பாஜார் ஜட்டு நான் செய்த பேட்டை கொப்பு. வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பாஜார் ஜட்டு நான் செய்த பேட்டை கொப்பு. எப்படி மேன் நம்ம சாங்? தாங்காது, சும்மா ஈரல் கறியை கச்சிக்கின ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி சொயின்னு இருந்தது. டாலி கண்ணு, உன் கண்ண ரெண்டும் ஆஸ்திரேலியா ஆப்பிள் மாதிரியா இருக்கு. லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டா? பார்த்து பண்ணும், அதுவும் லேசா பண்ணும். எப்படி மேன் இது? சல்பேட்டால முழுகி சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை. டாலி கண்ணு. என்னடா? மேன், பேலன்ஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். டெய்லி தான் நீ பேலன்ஸ் வச்சுட்டே போற. டாடா. டாலி கண்ணு, கரெக்டா நாளைக்கு இங்க வந்துரு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் போட்டுடும். பைத்தியம் பிடிக்கட்டியா? நான் இருக்க வைத்தியம் பார்க்க. ஐயா, டாலி கண்ணா, ஓகே. டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டு போறாளா? அதையே கூப்பிடுறப்போ ஒட்டு தாலி கட்டின என்கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி பேசிருக்கேனே. எப்ப வந்த நீ? எப்ப வந்தனா? எங்க பரம்பரை பெரிய மிட்டா, 1000 வேலி எங்க பட்டா, கொப்பளிக்கிறது போன் விட்டா, பல்ல வளர்க்கறது அப்பவே வந்துட்டேன். எப்ப வந்தானே? ஒருத்தி வச்சு காப்பாத்த லாட்டரி அடிக்க உனக்கு காதல் வேற ஒரு கேடா. நீ வீட்டுக்கு வா, உன் கைய காலம் கைய காலம் என்ன பண்ண போற? தென்முடி, நீ என்ன தப்பா நினைக்கிற. அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது? பைத்தியமா? ஆமா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு, மனோ தத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா, எங்கேயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புனாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து பைத்தியம் பாக்குறீங்களா? டாக்டர், உமாவோட அப்பாவை அவகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சுட்டு கொண்டா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். கந்தா, உன்னோட கருணை உள்ளத்தை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உன் முயற்சிக்கு என்னோட ஆட்சி மட்டும் இல்ல, ஆதரவும் உண்டு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு டாக்டர். ஜமீன்தார் ராஜமோகன் மாணிக்கத்தை கொண்டு இருக்காரு. கருணாகரன் அதை போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஜமீன்தார் ராஜமோகன் கொலை செஞ்சார். இம்பாசிபிள்.
அந்த அளவுக்கு அவர் கொடுமையானவர் இல்லை. அது எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். அவருக்கு சோமனாம்புலிசம்ங்கிற தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? ஆமா. பகல்ல யாராவது ஒரு கோபத்துக்கு ஆளானா அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல நடந்து போய் அவங்களை தண்டிச்சிட்டு வந்துருவார். காலையில ராத்திரி நடந்தது எதுவுமே அவர் ஞாபகத்துக்கு வர்றது. டாக்டர், அவரோட வியாதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. கற்பகத்தை மனப்பூர்வமா காதலிச்சார் ராஜமோகன். அந்த கற்பகத்தை கற்பழிக்க முயற்சி பண்ணினா மாணிக்கம்ங்கிற ஒரு அயோக்கியன் அந்த ஆத்திரத்தால அன்னைக்கு ராத்திரி அவர் தூக்கத்துல நடந்து போய் அவனை கொன்னுட்டு வந்திருக்காருன்னு நான் ஊகிக்கிறேன். அதை திட்டமிட்ட கொலைன்னோ அதனால அவர் கொலைகாரனோ சொல்லிட முடியுமா? டாக்டர், அது ஒரு நியாயமா இருக்கலாம். ஆனா கருணாகர் நினைச்சா அந்த போட்டோவை காட்டி எந்த நேரத்திலையும் ராஜமோகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிட முடியுமே. யூ ஆர் ரைட். ராஜமோகனை காப்பாத்துறதா ஒரு லட்சியம். அதனால இப்ப நீ செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த போட்டோவை கடத்திக்கிட்டு வர்றதா. அவ்வளவுதானே? போட்டோவோட வர்றேன் டாக்டர். விஷ் யூ சக்சஸ். கில்லாடியா நீ? இந்த வண்ணாரப்பேட்டை கண்ணம்மா கையிலேந்து கத்திய தட்டி விட்ட முதல் நீதையா? முதல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டுக்க மாட்டேன். நீ எங்க வந்த? நீ எதுக்கு வந்தியோ அதுக்குத்தான். அப்படின்னா ஏயா இந்த நேரத்துல இங்க வரவ கொள்ளடிக்க வராம பெள்ளடிக்க வருவா? வீட்டுக்காரன் முழிக்கிறதுக்கு முன்னாடி தேட்டிய முடி. அடிக்கிற கொள்ளையில ஆளுக்கு பாதி. அப்படின்னா நீயும் திருடிதானா? பலே பலே. மறுபடியும் நீ போட்டோவை தேடிங்க வருவேன்னு எனக்கு தெரியும். பெரும் பட்டி உன் கையில, போட்டோ என் கையில. ரெண்டு பக்கமும் ஒரே கல்லு முள்ளுமா இருக்கு. நடந்தா உடம்பு பனார். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதியா? இப்ப என்ன செய்யறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ என்ன பிடிச்சுக்க. நல்ல இடமா பார்த்து நான் போறேன். நீ ஜம்முன்னு வந்துடலாம். பொம்பளைக்கு தானே வைக்க வரணும். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன முறைக்கிற? அப்புறம் இங்கே விட்டு போயிடுவேன் தெரியுமா? கப்பியா கப்பியா என்ன கூட்டிட்டு போ. வா. என்ன வெயிட் இருக்கேன். அப்ப தெரியாம சொல்லிட்டோம். என்னது? முள்ளு மாட்டி ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாம். வா. ஐயோ கையும் அவுட்டியா? புடவையும் போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாமா? ஆமாயா, எங்க வீட்டுல மூல முடுக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டா கொட்டி கிடக்கு. நாளைக்கு என்னங்கறதே தெரியல. சேலைக்கு எங்க போறது? பரவாயில்ல, வா. சரி சரி போ. ஐயோ, நான் எப்படியா வெளியில வர முடியும்? ஓ, அதுவா விஷயம்? சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன். கால் சட்டை அம்புப்பா. சரி. தானே திரௌபதியை தூள் உரிஞ்சான்.
நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா பிச்சாவனவே துகில் உறிஞ்சிருப்ப. சீக்கிரமா. சீக்கிரம் யாராவது பார்த்து மானம் போறதுக்குள்ள சீக்கிரம் ஊர் போய் சேருவோம். இப்படியே வா, நான் உள்ள போறேன். சொல்ற என் புருஷனை காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா என்னடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறேன் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யாரு சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி என்ன அடிச்சாதான் பைத்தியம் தெளியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். இப்படி நடத்துறானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்ட. அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடமுடான்னு சத்தம் போட்டு இருக்கான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்து இருக்கிறா. இவன் வாடியோட போறா. 10 தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேள்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போறேன். ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு குட்டே. ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாதே. தூக்கவா அல்ல, வர வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் உனக்கு. நம்ம அத்தா உன்ன பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார், அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குனாரு. நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கடி வரலாம் போலாம். ரொம்ப சந்தோஷம். இது சந்தோஷக்கில்லா தெரியுங்க. தேன்மொழி, இந்த சாரியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதான். நேரா திரும்பி வந்து படுத்து போனான். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதான். ஐயோ, பெரு வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான். பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான். இஷ்டம் போல விட்டுணுமா? ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா. நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல. பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துடுச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னாரு. டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதியத்திலிருந்து இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும்னு சொல்லி இருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலை ஐயோ, வியாதி வந்துருச்சா?
கையில கிடைக்கிறதெல்லாம் மாட்டுது. ஓ, ஆடு மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே அப்புறம் என்ன? ஆரமாட்டேன் ஆரமாட்டேன். தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பாவை பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனா பேச முடியலம்மா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். அந்த கொஞ்சம் வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன் டாக்டர். இது போட்டோ இன்னும் கருணாகரன் கிட்ட தான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை. உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு ஞான பலம் வருது டாக்டர். இந்த யானையை குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகரன் ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. சரி டாக்டர்.